ஒரு நாள் ஒரு எறும்பு உணவு சேகரிக்க சென்று கொண்டிருந்தது. அது ஒவ்வொரு நாளும் கடினமாக உழைத்து சிறிய தானியங்களை தன் இரும்பு தொட்டிக்கு எடுத்துச் சென்று குவித்துக் கொண்டிருந்தது. அதே நேரத்தில் ஒரு வெட்டுக்கிளி அருகில் அமர்ந்து இசை பாடி மகிழ்ந்து கொண்டிருந்தது. எறும்பே, நீ எப்போதும் வேலை பார்த்து கொண்டே இருக்கிறாயே, ஓய்வெடுக்க தெரியாதா? இப்போது சுகமாக இருக்கலாம், வேலை செய்ய இன்னும் நிறைய நேரமிருக்கிறது என்று அது சிரித்தது. இப்போது வேலை செய்வது முக்கியம். பனிக்காலம் வந்தவுடன் உணவு கிடைக்காது. அந்த நேரத்தில் பசியால் கஷ்டப்பட வேண்டாம் என்பதற்காகத்தான் நான் உணவை சேமிக்கிறேன் என்று எறும்பு அமைதியாக கூறியது. ஆனால் வெட்டுக்கிளி அதை கேட்காமல், பனிக்காலம் வர இன்னும் நிறைய நாட்கள் இருக்கிறது, நான் சுகமாக பாடி குதிக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு மகிழ்ச்சியாக ஆடிக்கொண்டே சென்றது. நாட்கள் கடந்தபோது பனிக்காலம் வந்தது. கடுமையான காற்று வீசி வெள்ளை மஞ்சளாக பனி கொட்டியது. அனைத்து மரங்களும் இலைகளை இழந்தன. புல்வெளி முழுவதும் பனியில் மூடப்பட்டது. எங்கும் உணவில்லாத நிலை ஏற்பட்டது. வெட்டுக்கிளி மிகுந்த பசியுடன் அதிகாலையில் உணவு தேடி அலைந்தது. ஆனால் எங்கும் ஒரு தானிய கூட கிடைக்கவில்லை. அது நடந்து சென்றபோது அந்த இரும்பு தொட்டியின் வாயிலில் இருந்து ஒரு சிறிய ஒளி வெளிச்சம் வீசியது. வெட்டுக்கிளி தன் கைகளால் உடலை சுற்றி போட்டு பனியில் நடுங்கிக் கொண்டே கதவை தட்டியது. எறும்பே, தயவு செய்து கதவை திறா, எனக்கு மிகவும் பசிக்கிறது, உணவில்லாமல் துடிக்கிறேன். எறும்பு கதவை திறந்து வெட்டுக்கிளியை பார்த்தது. நான் உனக்கு முன்னதாகவே சொல்லியிருந்தேன், ஆனால் நீ அதை கேட்கவில்லை. வெட்டுக்கிளி அழுது கொண்டு தன் தவறை உணர்ந்தது. நான் இனி மடத்தனமாக இருக்க மாட்டேன். நான் கடினமாக உழைப்பேன். தயவு செய்து எனக்கு உதவுவாய். எறும்பு ஒரு நிமிடம் யோசித்தது. பிறகு மெதுவாக புன்னகைத்தது. நீ உன் தவறை உணர்ந்ததால் நான் உன்னை உள்ளே வர அனுமதிக்கிறேன். ஆனால் இனிமேல் வேலை செய்ய கற்றுக்கொள். அந்த நாளிலிருந்து வெட்டுக்கிளி எறும்புகளுடன் சேர்ந்து உணவை சேகரிக்க உதவியது. அது ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டது. இன்று கடினமாக உழைத்தால் நாளை எந்த பிரச்சனையும் வராது.